ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லியை 2 நாள் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இந்தியா கேட் பார்க்கிங் சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் காட்டும். பார்க்கிங் 20 ரூபா. நம்ம அடுத்த பிளேஸ் பார்க்க போகிறது வந்து இந்தியா கேட்டு. வாங்க உள்ளே போகலாம். நேற்று இந்தியா கேட் பார்க்கலான்னு இருந்தேன், ஆனால் நேற்று ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டேன்றதுனால விட்டுட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா உமாயின் தூம் அண்ட் சில பிளேசஸ்லாம் பார்த்தேன். அந்த வீடியோலாம் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 2 சைடில் கார்டன் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் ஸ்டாண்டு இருக்குது. லெஃப்ட்டில் போனீங்கன்னா இந்தியா கேட்டு, ரைட்டில் போனீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். இந்தியா கேட்டுக்கும் ராஷ்டிரபதி பவனுக்கும் 2.8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. வாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் நடந்து போகலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இந்தியா கேட்டில் தான் இருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டோட ஆர்ச்சு. வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். கிட்ட வந்துட்டோம். தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல சின்னதாக தெரிஞ்சுது, கிட்ட வந்து பார்த்தா தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதோட ஹைட்டு 138 ஃபீட் ஹைட்டு, வித்து வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட்டு. இது வந்து எதால் கட்டினாங்கன்னா சாண்ட்ஸ்டோன் கிரைனைட்டால் கட்டினது. இது டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சர் எட்வின் லூட்டியானியஸ். ஆர்ச்சி கட்ட காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதலாம் உலகப் போர்லேயும் ஆப்கான் போர்லேயும் இறந்த இந்திய வீரர்களுக்காக நினைவூட்டு சின்னமாக இது கட்டப்பட்டது. குயின் விக்டோரியா 3வது மகனான டுக் ஆஃப் கெனாட் பிப்ரவரி 10, 1921 அன்று இதை அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் வைஸ்ராய் லார்ட் எர்வின் என்பவர் பிப்ரவரி 12, 1931 அன்று இதை திறந்து வைத்தார். இந்தியா கேட்டை பார்த்து முடிச்ச கையோடு அப்படியே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபவுண்டனை நீங்கள் பார்க்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க முன்னாடி போகலாம். இதே மாதிரி ஃபவுண்டன் வந்து ஆப்போசிட்லேயும் இருக்குது. ஃபவுண்டன்லேருந்து தண்ணி வருது பாருங்கள், எப்படி ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக 360 டிகிரி வியூ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். இவர் எப்போ பிறந்தார் பார்த்தீங்கன்னா ஜனவரி 23, 1897 பிறந்தார். 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ வெளிநாட்டில் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான இந்திய போர்க்கைதிகளை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷை எதிர்கொண்டார். இவர் 1945 ஆகஸ்ட் 18 அன்று தாய்வான் நாட்டில் உள்ள விமான விபத்தில் இறந்து விட்டதாகவும், ஒரு சிலர் ஒரிசாவுக்கு சென்று 1970 வரைக்கும் வாழ்ந்து இறந்து விட்டதாகவும், இன்னும் சிலர் துறவின் வடிவில் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்ததாகவும், பின்னர் 1985
இறந்து விட்டதாகவும் பல கருத்துக்கள் உள்ளன. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு கமிஷன் வச்சுருந்தாங்க. அந்த கமிஷன் பேர் வந்து முகர்ஜி கமிஷனு. விசாரிச்சதில் 1945 ஆகஸ்ட் 14 முதல் செப்டம்பர் 20 வரைக்கும் எந்தவித விமான விபத்தும் ஏற்படலைன்னு சொல்லிட்டு தைவான் அரசு சொல்லியிருந்தது. இவர் விமான விபத்தில் இறக்கலன்னு சொல்லிட்டு இந்திய அரசு தெரிவித்தது. அதுக்கப்புறம் இவர் எங்கே போனார், என்ன ஆனார்ன்றது இன்ன வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. நேற்று ரிபப்ளிக் டேன்றதுனால ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வார் மெமோரியலை தான் பார்க்க போகிறோம். அதுவும் அவங்க தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த பில்லரு, அதுதான் வார் மெமோரியல். வாங்க போய் பார்ப்போம். வார் மெமோரியல் வந்து பார்த்திங்கன்னா 40 ஏக்கர் பரப்பளவு. அமர் ஜவான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் கீழே வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா இந்திய வீரர்கள் வந்து போரில் இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் சாவே இல்லைன்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அந்த பில்லரை சுற்றி 4 சக்கரம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமர சக்கரம், விருத்தா சக்கரம், தியாக சக்கரம், ரக்ஷக் சக்கரம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய வரலாற்று போர் நினைவு சின்னங்களை தான் பார்க்க போகிறோம். இங்கே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர் வந்து பார்த்திங்கன்னா லாங்கிவாலா போர் 1971 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் கொண்ட போர் ஆகும். இந்தியாவின் மேற்கு பகுதியான ராஜஸ்தான் தார் பாலைவனத்தில் லாங்கிவாலா எனும் இடத்துல இந்தியாவுக்கும் மற்றும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போராகும். இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா 120 இந்திய வீரர்கள், 4 ஹவுக்கர் ஹண்டர்கள், 3 HLV மாருட் போர் விமானங்கள், 40 டேங்குகள் மற்றும் 3000 பாகிஸ்தான் வீரர்கள் பங்கு பெற்றன. ரெண்டாவதாக கங்கா சாகர் போர். இந்த போர் எப்போ நடந்தது பார்த்திங்கன்னா 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அக்கேரா என்னும் இடத்துல நடந்தது. இந்திய வீரரான லாயன்ஸ் நாயக் ஆல்பர்ட் எட்வின் துணிச்சால இந்தியாவுக்கு வெற்றி பெற்றது. அவர் மரணத்துக்கு அப்புறமா இந்தியாவின் மிக உயர்ந்த இராணுவ விருதான பரம வீர சக்ரா விருது வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ்கிட்ட இருந்து விடுதலை பெற்ற இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அன்றைய ஜம்மு காஷ்மீரை ஆட்சி செஞ்ச ஹரி சிங் தனித்துவமாக விளங்கினார். தான் எந்த நாட்டுடன் இணைய போவதில்லை என்று கூறியிருந்தார். பின்னர் ஜம்மு காஷ்மீர் மக்கள் நலனை கருதி தான் இந்தியாவோட இணைய முடிவு செய்தார். இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 22, 1947 டிசம்பர் 31, 1948 வரைக்கும் நடந்தது. பாகிஸ்தான் ஆசாத் காஷ்மீரும் வடக்கு பகுதியிலும் கைப்பற்றினாங்க. இந்தியா காஷ்மீர் பள்ளத்தாக்கையும் லடாக் பகுதியும் கைப்பற்றினாங்க. இந்த போரில் இந்திய வீரர்கள் 1500 பேர் கொல்லப்பட்டனர், 3500 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் வீரர்கள் 6000 பேர் கொல்லப்பட்டனர், 14000 பேர் காயமடைந்தனர். இதுவரைக்கும் நடந்த இந்தியா பாகிஸ்தான் 4 போரில் இதுதான் முதல் போராகும்.
இங்கு இந்திய படைகளின் முத்திரையை காட்சிப்படுத்தியிருக்காங்க. தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, 4வது முத்திரையாக ஒன்று இருக்குது. அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றதுக்காக இந்த கொஸ்டினை உங்கள்கிட்டே விட்டுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான்காவதாக ரீசங்கலா போர் இந்தியா சைனாவுக்கும் இடையே 1962 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்திய இராணுவத்தை சேர்ந்த அரிச்சார்லி சி நிறுவனத்தின் 120 இந்திய வீரர்கள் 3000 சீன வீரர்களை எதிர்கொண்டனர். போர் 16,000 அடி உயரத்தில் நடந்த போராகும். இந்திய ஆதாரங்கள் படி சீன வீரர்கள் 1400 பேர் உயிரிழந்ததாக ஆவணப்படுத்தியுள்ளது. இந்திய படையினை வழிநடத்திய மேஜர் சைத்தான் சிங் அவர் துணிச்சலை பாராட்டி அவர் மரணத்துக்கு பின் இந்திய இராணுவத்தின் மிக உயர்ந்த விருதான பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. 5வதாக ஆபரேஷன் மெக்தூத் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள சியாச்சன் கிளேசியரை கைப்பற்ற இந்திய இராணுவம் ஏப்ரல் 13ஆம் தேதி 1984 அன்று நடவடிக்கை எடுத்தது. இந்நடவடிக்கையால் காரைக்கோரம் மலைத்தொடரில் 6400 மீட்டர்கள் உயரத்தில் உள்ள சியாச்சன் கிளேசியரை கைப்பற்றிய இந்தியா பின்னர் லடாக்குடன் இணைத்தது. ஆறாவதாக ஆபரேஷன் டின்டென்ட் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திய கடற்படையால் பாகிஸ்தான் துறைமுகம் நகரமான கராச்சியின் மீது கடல்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி இரவு வரை நடத்தப்பட்டது. இறுதியில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கடற்படை தினம் என்று அறிவிக்கப்பட்டது. போரில் இறந்த இந்திய இராணுவர்கள் பேரில் இங்கே கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காங்க. இந்திய இராணுவத்துக்கு ஒரு பெரிய சல்யூட். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெளியே போகிற வழி. இந்தியா கேட்டு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டாச்சு, வார் மெமோரியல், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். இதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த ட்ராவல் vlogல உங்களை சந்திக்கிறேன். ஓடி ஆடி வீடியோ போடுறது எதுக்கு? எல்லாம் ஜான் வயிற்றுக்கும் இந்த மாதிரி ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு தான். வாழ்க்கை வாழ்வதற்கு. டாடா பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும்.